அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறையா பிஸ்னஸ் பயிற்சி குடுத்துக்கிட்டு இருக்கோம். அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 4 மாத பயிற்சி வகுப்பு குடுத்துருந்தோம் இல்லைங்களா? அதில பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஒரு சகோதரி ஜாயின் பண்ணியிருந்தாங்க அந்த வகுப்புக்கு. அந்த வகுப்புல நம்ம 10 வகையான ப்ரீமிக்ஸ் வந்து பிஸ்னஸ் மெத்தட்ல எப்படி செய்றது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக் குடுத்துருந்தோம். அதில இந்த சகோதரி பார்த்தீங்கன்னா, கேசரி ப்ரீமிக்ஸ் வந்து செஞ்சு ஆல்ரெடி எனக்கு இத அனுப்பிட்டாங்க. அனுப்பி ரொம்ப நாள் ஆச்சு. மாதங்களே ஆச்சு. ஆனா, நமக்கு இன்னைக்கு தான் வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் வந்திருக்கு. அதுதான் இந்த ப்ரீமிக்ஸ் வச்சு எப்படி கேசரி செய்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நான் காட்டப் போறேன். அழகா லேபிள்லாம் ஒட்டி சூப்பரா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நீங்களே வீடியோல பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த கேசரி ப்ரீமிக்ஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம ஒரு 1 கப் அளவு அந்த ப்ரீமிக்ஸ நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில நீங்க எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் தண்ணி ஊத்தி, தண்ணி கொதிச்சதும் இந்த ப்ரீமிக்ஸ போட்டீங்கன்னா கேசரி ரெடி. இப்போ அந்த 1 கப் அளவுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊத்தணும். சரிங்களா? எந்த கப்ல எடுத்தீங்களோ அந்த கப்போட அளவுக்கே 2 டம்ளர் தண்ணி ஊத்தணும். இப்போ அந்த 2 டம்ளர் தண்ணிய ஊத்திட்டு, அந்த தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம இந்த ப்ரீமிக்ஸ ஆட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் இந்த வேலை. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம வந்து இந்த ப்ரீமிக்ஸ ஆட் பண்ணிருவோம். இதில நீங்க எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. முந்திரி பருப்போ, நான் திருப்பி வறுத்து போடணுமா நெய்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் இந்த ப்ரீமிக்ஸ இந்த கொதிக்கிற தண்ணீல போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு கேசரி ஈஸியா ரெடி ஆயிரும். இப்ப நம்ம ப்ரீமிக்ஸ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறோம். கொஞ்சம் பக்கத்துல இருந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா கண்டிப்பா கட்டி தட்டிரும். அது நார்மலா நம்ம கேசரி செய்றப்பவும் அதுதானே நம்ம பண்ணுவோம். அதனால பக்கத்துல இருந்து அத மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாம அவ்வளோதான். 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு கேசரி ரெடி ஆயிரும். 5 to 10 மினிட்ஸ். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அதிலேயே முந்திரி பருப்பு எல்லாமே இருக்கு. சுகர் மொதக்கொண்டு எல்லாமே அதில இருக்கும். நம்ம பிஸ்னஸ் மெத்தட்ல தான் நம்ம சொல்லிக் குடுத்துருந்தோம். அத அப்படியே கரெக்ட்டா, எக்ஸாக்ட்டா சூப்பரா பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பார்த்தீங்களா? கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் எதுவுமே போடலைங்க. அந்த ப்ரீமிக்ஸ மட்டும் தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அந்த ப்ரீமிக்ஸ்ல இருந்த முந்திரி தான் இது எல்லாமே. நான் எதுவுமே போடல. சூப்பரா கேசரி ரெடி. இப்ப இத வந்து நம்ம மேம் கிட்ட குடுத்து, டேஸ்ட் எப்படி இருக்கு? அவங்களோட ஃபீட்பேக் நம்ம வாங்கிரலாம். ஓகேங்களா? மேம் இப்ப டேஸ்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கான ஃபீட்பேக்க உங்களுக்கு இப்ப சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் மைல்டா இனிப்பு இருக்கணும். மற்றபடி சூப்பர். நம்ம கலர் சேர்க்காதனால ஒன்றும் பெருசாக தெரில. கலர் சேர்த்துருந்தாங்கன்னா அப்படியே கரெக்டாக வெளியில் செய்கிற கேசரி மாதிரியே இருந்திருக்கும். இனிப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கணும் கலர் போட்டிருந்தா. ஆனால் நமக்கு கலர் வேணாம். நம்ம எப்போவுமே கலர் போடாமல் தானே சாப்பிடுவோம். ஓகே, எனக்கு கேசரி எனக்கு ஓகே. இந்த சகோதரிக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். இதே மாரி நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபினான்ஷியல் வைஸா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.